உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமாக்கு எத்தனை வாரிசுங்க? 4 பொண்ணுங்கப்பா. 4? அவங்க மாமாவை லவ்வே பண்ண நீங்க அப்புறம் எப்படி தாத்தா 4? சரி அதை விடுங்க. ஏற்கனவே ஒரு மருமக அடிமையா வந்திருக்காரு. அப்ப இன்னும் 3 அடிமைங்க வரணும்னு சொல்றீங்க. அவ தான் பொண்ணுங்களுக்கு கைக்கு அடக்கமான பசங்களை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பா. அப்பதான் அவ கண்ட்ரோல்லயே எல்லாரும் இருப்பாங்கன்னு கணக்கு போட்டு காய் நகர்த்துறா. இது வரைக்கும் அவராஜ்யம் தானே அந்த வீட்டுல நடக்குது. அது மாறுமா, மாத்த யாராவது வருவாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிங்க தாத்தா, ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டீங்க. மத்த 3 பேரு ஒன்னா சொல்றேன். 3ஆவதா ஒருத்தி இருக்கா. என்ன தாத்தா, அத்தைக்கு சொன்ன அதே பில்டப் இந்த பொண்ணுக்கும் சொல்றீங்க? அதே மாதிரி ஆளை வேற எப்படி சொல்ல முடியும்? ரிப்பீட்டு. அவளை கட்டிக்க போறவனுக்கு ரிப்பீட்டு. 1ஆவது பொண்ணும் 3ஆவது பொண்ணும் அப்படியே அத்தையோட குணாதிசயத்தோட இருக்கிறவங்க. ஆனா 2ஆவது பொண்ணு இருக்க, அவ வேற மாதிரி. வேற மாதிரினா? எனக்கு உன் மாமன் பிறந்த மாதிரி சாமுண்டீஸ்வரிக்கு அவ 2ஆவது பொண்ணு பிறந்திருக்கா. ரொம்ப நல்ல குணம். எல்லாத்துலயும் அவ அம்மாவுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் அப்படியே ஆப்போசிட். நீங்க இது வரைக்கும் சொன்னதுலயே நல்ல விஷயம் தான் தாத்தா. அவங்கள பத்தி சொல்லுங்க. சொல்றேன். என்னங்கம்மா? நீ நல்லா இருக்கணும் தாயி. என்னங்க பாட்டி? 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் தாயி. இந்தா. Thank you அக்கா. So cute. ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் போட்டிக்காக தயார் பண்ணி வச்சிருந்த ஆளு எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. ஆனா அத காரணமா வச்சுக்கிட்டு பின்வாங்கறதோ ஒதுங்கறதோ இந்த சாமுண்டேஸ்வரிக்கு பழக்கம் இல்ல. இந்த போட்டி என்னோட மான பிரச்சனை. அதனால இந்த போட்டியில கலந்து யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு 5 பவுன் தங்க சங்கிலி நான் பரிசா தரேன். முடிவு பண்ணி களத்துல இறங்குங்க. சந்திரகலா அக்கா போய் எடுத்துட்டு வா. சரிக்கா. என்ன யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. இருந்தா இப்பவே முன்னாடி வாங்க. இந்த போட்டியில கலந்து ஜெயிச்சீங்கன்னா இந்த சங்கிலி உங்களுக்கு பரிசு. என்ன இவ்ளோ பெரிய கூட்டத்துல ஒருத்தர் கூட இல்ல? சரிங்க தாத்தா, நான் இப்போயே அங்க போனாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான டைம் வந்துருச்சு. நானே போய் மாமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிதான் பேராண்டி. நம்ம வம்சத்து மானத்தை நீயாவது காப்பாத்து. உன் மாமன் தான் சோட போய் கிடக்குறா. நீயாவது சிலம்பு போட்டியில ஜெயிச்சு வெற்றியோட வா. சரிங்க தாத்தா, உங்ககிட்ட கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. பேராண்டி, என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே உண்டு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாத்துலயும் வெற்றி மேல வெற்றி தான். தைரியமா போயிட்டு வா. வரேன் தாத்தா. சரிப்பா, வெற்றி நிச்சயம். ஏ சொக்கத்திலோ சொக்க தங்கம் போல வர்றான் பாரு மக்கா ஊருக்குள்ள வந்து நிற்கும் இவன் வீரபாண்டி தேரு. எங்க வீட்டுக்குள்ள போல மனசுக்குள்ள வந்தாரே ஏழசான நிபுர இவன் தோல் கொடுத்து நின்னாரே. குட்டம் நடந்தாலே புலி போல பாயும் கோபம் சரி சமமாவே மழை போல பேயும் நேசம். மொத்தத்துல ஊரு மெச்சுற மனசு நடந்தாலே கூடும் மவுசு. இந்த ஊரு அதை காக்க வந்தவன் என்ன யாருமே இல்லையா? மீச வச்சு வேஷ்டி கட்டி இத்தனை பேர் நிக்கிறீங்க. உங்க யார் மனசுலயும் தைரியம் இல்லையா? நம்ம ஊரு பேரையும் என் மரியாதையும் காப்பாத்துறதுக்கான விசுவாசம் ஒருத்தருக்கு கூடவா இல்ல? இந்த போட்டி என்னோட கௌரவ பிரச்சனை. அதுக்காக துணிஞ்சு கம்பெடுக்கிற வீரன் ஏன் இங்க ஒருத்தர் கூட இல்லையா? யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்தாலும் இந்த சாமுண்டீஸ்வரி அவங்கள வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டான். என்ன மாமா அத்த நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சு. ஆமா மாப்பிள, தர லோக்கலா இறங்கிட்டாளே. ஏன் அவர் மாதிரி ஒரு தடவை 2 தடவை கூவிட்டு இருக்காளே. ஏன் அமைதியா இருக்கீங்க? ஆம்பளை சிங்கம் இங்க எவனுமே இல்லையா? ஏன் இல்ல, ஒருத்தன் இருக்கான். ஏய் யாரா இருக்கும்? ஒருத்தன் இருக்கான். சண்டன் வந்துட்டா எவன் எதிரில நின்னாலோ இறங்கி அடிப்பான், தெரிக்க விடுவான். அப்படி ஒருத்தன் எங்க சைடுல இருக்கான். யோ, என்னையா சினிமா மாதிரி டயலாக் எல்லாம் பேசி பில்டப் கொடுக்குறீங்களே ஒழியா ஆளை காணுமே. வர சொல்லியா, யாருன்னு தான் பாப்போம். வருவான், வந்து நிப்பான். தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா அவனை ஜெயிச்சு காட்டுங்க, பார்க்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.